நாங்கள் இப்போ ட்ரக் பண்ணிட்டு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைம்ஸ்டோன் கேவ், அதாவது லயன் கேவ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிங்க குகை. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தமான் நிக்கோபார்ல இருந்து ஒரு ஐலாண்ட் வந்து போகணும், பாரட்டங் ஐலாண்ட் அப்படின்ட்டு. அந்த பாரட்டங் ஐலாண்டில் தான் வந்து ட்ரக் பண்ணி ஒரு சிங்க குகையை வந்து போயிட்டு பார்க்க போயிட்டுருக்கோம். நாங்கள் அங்கே இந்த லைம்ஸ்டோன் கேவ் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்ட்டு அங்கே இருக்க கைட் கிட்ட கேட்கும் போது அவர் சொன்னார், ஏதோ ஒரு அசிட்டிக் வாட்டர் வந்து மேலே இருந்து சொட்டு சொட்டாக வந்து ட்ராப் மாதிரி விழுந்துட்டே இருக்குமா ஒரு பாறை மேலே. அந்த பாறை மேலே விழ விழ அந்த பாறை வந்து இந்த மாதிரி ஒரு சுண்ணாம்பு கட்டியால் ஆன ஒரு பாறை மாதிரி மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த பாறையும் வந்து நல்லா ஜொலிக்கும். எப்படின்னா, இப்போ ஒரு கல் இல்லை பாறை மேலே ஃபுல்லாக ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த பெயிண்ட்டுக்கு மேலே ஒரு ஷிம்மர் ஷிம்மர் கலரில் ஒரு பெயிண்ட் மாதிரியோ இல்லைனா ஜிக்னாலாம் மேலே கொட்டி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக வந்து மினுமினுன்னு இருக்கும் அந்த பாறைங்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி தான் பாருங்கள், இதுதான் வந்து அந்த லைம் ஸ்டோன் கேவு. இதுக்கு எதனால் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த குகை வந்து ஆரம்ப காலத்தில் வந்து பார்க்கறதுக்கு இந்த சிங்கம் முகம் அந்த மாதிரி வடிவில் வந்து இருந்துச்சு. அதனால தான் வந்து இதுக்கு லைம் ஸ்டோன் கேவ் அப்படின்னே வந்து பேர் வந்துச்சு. அது மேலே இந்த அசிட்டிக் வாட்டர்லாம் வந்து ட்ராப்பாக சொட்டி சொட்டி தான் வந்து இந்த மாதிரி ஃபார்மில் நல்லா வெள்ளை கலர் சுண்ணாம்பு கட்டி மாதிரி பார்க்க நல்லா தக தக ஜிகு ஜிகு அப்படின்ட்டு வந்து இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து பார்க்க எப்படி இருக்குது. இந்த சைடு வந்து எப்படி ஒரு கலரில் இருக்குது, மேலேருந்து தண்ணி சொட்டுற மாதிரியே இருக்குது பாருங்கள். தண்ணி சொட்டிகிட்டே இருக்கும், அது கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த தண்ணி சொட்ட சொட்ட இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமும் வந்து அப்படியே வளரும்னா எக்ஸாம்பிளுக்கு ஸ்டோன் வந்து வளராது, அதுக்கு பதில் அந்த ஸ்டோன் வந்து பெருசாகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த தண்ணி சொட்ட சொட்ட மேலே மேலே அந்த ஆசிட் வந்து ஒரு லேயராக வந்து ஃபார்ம் ஆகுதுல்ல, அந்த ஃபார்ம் ஆகிறதுனால வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து பெருசாகும். ஆரம்பத்தில் வந்து இந்த மாதிரிலாம் இல்லை, அந்த குகை வந்து இந்த மாதிரிலாம் இல்லை. அந்த தண்ணி சொட்ட சொட்ட தான் வந்து அந்த ட்ராப் வந்து கீழே வரும் இல்லையா, அந்த மாதிரி நீட்டாக குச்சி மாதிரி வந்து கீழே டவுன்வர்ட்ஸில் வந்து நமக்கு இருக்குது பாருங்கள். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீட்டாக கீழே வந்து டவுன்வர்ட்ஸில் இருக்கிறதுனால நமக்கு அப்படி தெரியறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.